தகுதியான வாக்காளர்கள் யாரும் வாக்காளர் பட்டியலில் விடுபடக்கூடாது, தகுதியில்லாத வாக்காளர்கள் யாரும் வாக்காளர் பட்டியலில் இருந்துவிடக்கூடாது என்பது எங்களுடைய. பௌர்ணமி தோறும் தலா 108 மங்கையர்கள் பங்கேற்கின்ற திருவிளக்கு பூஜை நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த திருவிளக்கு பூஜையால் இதுவரையில் பலனடைந்தவருடைய எண்ணிக்கை 82,000 சக்திகள் இதுவரையில் திருவிளக்கு பூஜையில் பங்கேற்று பயனடைந்திருக்கின்றார்கள். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அமைதியான ஆன்மீக புரட்சி என்று கூட சொல்லலாம். அந்த வகையில் கந்தசஷ்டி காலங்களில் கந்தசஷ்டி படிப்பதற்கு உதவியாக இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு தமிழ்நாடு இசை மற்றும் கவின்கலை கல்லூரியிலே பயிலுகின்ற மாணவ செல்வங்கள், இந்து சமய அறநிலையத்துறையின் திருக்கோயில்களிலே பயிலுகின்ற மாணவ செல்வங்களுக்கு போதிய பயிற்சி அளித்து முருகர் திருக்கோயில்களில் கந்தசஷ்டி பிராணங்களை கந்தசஷ்டி காலங்களில் பயிற்றுவித்து ஒப்புவித்து வருகின்றோம். அதன் தொடர்ச்சியாக 4வது ஆண்டாக இந்த திருக்கோயிலில் அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமி திருக்கோயிலில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை பாசுரங்கள் இன்றைக்கு நானும் எங்களுடைய ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்களும் இணை ஆணையாளர்கள் அன்பிற்கினிய ரேணுகாதேவி அவர்களும் மோகன சுந்தரம் அவர்களும் முல்லை அவர்களும் இந்த திருக்கோயிலுடைய துணை ஆணையாளர் நித்யா அவர்களும் ஒரு சேர இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு தொடங்கி வைத்தோம். புதிய முயற்சியாக திருக்கோயில்களில் கடந்த 16ஆம் தேதி அருமையண்ணன் ஆன்மீக சொற்பொழிவாளர் சுகிசிவம் அவர்கள் பங்கேற்ற ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சி இந்த ஆண்டு துவங்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியுடைய தலைப்பே என்னவென்றால், நினைத்ததை நடத்தி தரும் நிறைவான வழிபாடு, கூட்டு வழிபாடு. திருப்பாவை போன்றவங்களை பிரசுரித்து பிரசங்கம் செய்து அவர்கள் பிரசங்கத்துக்கு வருகின்ற அர்ச்சகர்கள் ஓதுவார்கள் பாட உடன் மக்களும் சேர்ந்து பாடுகின்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை 16ஆம் தேதி தொடக்கி வைத்து அந்த பூஜையில் பங்கேற்ற அனைவருக்கும் இறைவனுடைய பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. இன்றைக்கு கூட அதன் தொடர்ச்சியாக சென்னையிலே இருக்கின்ற பாரிமுனையில் நம்முடைய கந்தக்கோட்டம், அதேபோல் கச்சாலீஸ்வரர், ஏகாம்பரநாதர் போன்ற திருக்கோயில், சென்னமல்லீஸ்வரர் போன்ற திருக்கோயில்களில் இந்த நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெறுகின்றது. அதிலும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல், ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல், ஜாதி மத பேதங்களை கடந்த 16ஆம் தேதி நடந்த நிகழ்வில் இஸ்லாமியர்கள் கூட அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்ற ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்தது. இது போன்ற எல்லோருக்கும் எல்லாம் என்ற அரசில் இறை வழிபாட்டிற்கு எப்படியெல்லாம் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைவார்களோ அந்த வகையில் புதிய புதிய திட்டங்களை தீட்டி செயல்படுத்துவதற்கு ஊக்கமளித்து வருகின்ற எங்களுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த மகிழ்ச்சியான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு துணை புரிகின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் இதற்கு முழுவதுமாக உதவியாக இருக்கின்ற திட்டங்களை தீட்டி செயலாக்குவதில் முனைப்பு காட்டுகின்ற அன்பிற்கினிய துறையினுடைய செயலாளர் மணிவாசகம் அவர்களுக்கும், எங்கள் துறையினுடைய ஆணையாளர் அன்பிற்கினிய ஸ்ரீதர் அவர்களுக்கும், ஏனைய துறையினுடைய சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் துறையினுடைய அமைச்சர் என்ற முறையில் நன்றியை, மகிழ்ச்சி கலந்த நன்றியை இந்த நல்ல தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மிகவும் சிறப்பான ஏற்பாடுகள் நடைபெறும். சிறு சிறு பிரச்சனைகள் கடந்த ஆண்டு ஏற்பட்டிருந்தால் அதையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த ஆண்டு அவையும் முழுமையாக நிறைவேற்றி தரப்படும். அனைத்து கட்டணங்களும் இலவசமாக்கப்படும். சிறப்பு கட்டணம் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ரத்து செய்யப்படும். சிறப்பு கட்டணம் என்பது பரமபாத வாசல், அதற்கு 1500 பேர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். அது 500 ரூபாய் என்று டிக்கெட் போடப்படுகிறது. அதுவும் உபயதாரர்கள் போன்றவர்களுக்கு அந்த டிக்கெட்டுகள் விநியோகிக்கப்படும். அனைத்து வகையிலும் குடிநீர், அதேபோல் கழிவுநீர் வசதி, அதேபோல் பாதுகாக்கப்பட்ட கியூ வரிசையில் நிற்பவர்களுக்கு தட்டுப்பந்தல், கியூ வரிசையில் நிற்பவர்களுக்கு தன்றி, அதேபோல் 6 இடங்களில் மருத்துவ முகாம்கள், தீயணைப்பு வாகனங்கள். ஒவ்வொரு ஷிஃப்டிற்கும் கடந்த முறை ஒரே ஷிஃப்ட் இருந்ததை 2 ஆண்டுகளுக்கு முன்பு 2 ஷிஃப்ட்டுகளாக மாற்றினோம்.
இந்த ஆண்டு 3 ஷிஃப்ட்டுகளாக மாற்றுவதற்கு உத்தேசித்துள்ளோம். ஒவ்வொரு ஷிஃப்ட்டிற்கும் 600 காவலர்களை தருவதாக காவல்துறை மேன்மைமிகு ஆணையாளர் அருண் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அந்த வகையில் 1800 காவலர்கள் போதிய பணியில் இருப்பார்கள். 6 மருத்துவ குழுக்கள் இடம்பெறும். 16 இடங்களில் பாதுகாக்கப்பட்ட குடிநீர்கள் அமைக்கப்படும். அதேபோல் ஆம்புலன்ஸ் தேவை திடீரென்று தேவைப்பட்டால் அதற்கு 3 இடங்களில் ஆம்புலன்ஸை நிறுத்துவதற்குண்டான வசதிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தீயணைப்புத்துறை வண்டியோடு தீயணைப்பு வீரர்கள் தயாராக இருப்பார்கள். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்தாலும் அவர்களுக்கு உண்டான தரிசனத்தை காலையிலே ஆரம்பித்து இரவு 11 மணி வரையில் செயல்படுத்தப்படும். மாற்றுத்திறனாளிகள் 70 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு சிறப்பு தரிசனத்திற்கு சிறப்பு நேரங்கள் ஒதுக்கப்படுகின்றது. மதியம் 2லிருந்து 4 வரையில், அதேபோல் காலையிலே 11லிருந்து 1 மணி வரையில் என்று சிறப்பு தரிசனம் மாற்றுத்திறனாளிகள் மூத்த குடிமக்களுக்கு தரிசன நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்படி வருபவர்களை அடையாளம் கண்டு அழைத்து சென்று தரிசனத்தை காட்டி பிரசாதம் வழங்குவதற்கு சிறப்பாக 4 ஈஓக்களை நியமித்திருக்கின்றோம். மக்களுக்காக, பக்தர்களுக்காக. முதலமைச்சர் அதே போல துணை முதலமைச்சருடைய தொகுதிகளில் அதிக வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. மறுபுறம் எதிர்கட்சி தலைவர் அதே போல நெய்யனார் நாகேந்திரன் அவங்களுடைய தொகுதிகளில் குறைவான வாக்காளர்கள் தான் நீக்கப்பட்டிருக்காங்க. எதை காட்டுது? ஏன்னா அவங்க தொடர்ந்து அவங்க ஆதரிச்சாங்க. மறுபுறம் நம்ம விமர்சனம் செஞ்சு வச்சோம். எப்படி சார் பார்க்குறீங்க? முழுமையாக வாக்காளர் பட்டியல் நேற்று தான் வெளியிடப்பட்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் ஆரம்பத்தில் இருந்த இந்த எஸ்ஐஆரை ஒருபுறம் அதில் இருக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகளை களைய வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக நின்றார். அதில் முதலமைச்சருடைய இந்த எஸ்ஐஆர் நிலைப்பாட்டை பொறுத்தவரை தாரக மந்திரம் என்னவென்றால், வாக்களிக்கின்ற உரிமை இருக்கின்ற எவரும் வாக்காளர் பட்டியல் இடம்பெறாமல் இருக்கக்கூடாது. வாக்களிக்கின்ற தகுதியில்லாத யாரும் வாக்காளர் பட்டியல் இடம்பெற்றுவிடக்கூடாது. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தாரக மந்திரம். அதற்காகத்தான் இந்த எஸ்ஐஆருக்கு முன்பே பாகம் வாரியாக பிஎல்ஏ 2க்களை முழுமையாக நியமித்த ஒரு இயக்கம் தமிழ்நாட்டிலே திராவிட மாடல் ஆட்சி, எங்கள் உயிரினும் மேலான திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தலைமையேற்றுக்கின்ற திமுகவில் மட்டும்தான். அதேபோல் பிஎல்ஏ 2க்கள் இல்லாமல் ஒவ்வொரு பூத்திற்கும் 10 பிஎல்சிஐக்களை நியமனம் செய்து அதற்கு தொடர்ந்து எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவுடைய செயலாளர் அருமையண்ணன் நின்னா இளங்கோ அவர்களை அனைவருக்கும் வகுப்பு நடத்த சொல்லி வகுப்பிலே அனைவரையும் பட்டை தீட்டிய வைரமாக வைத்திருக்கின்றோம். அவர்கள் முழுமையாக இந்த வாக்காளர் பட்டியல் வெளியான பிறகு களத்திற்கு செல்லுவார்கள். ஒரு வாக்காளர் கூட வாக்களிக்கின்ற உரிமை இருக்கவர்களை விடுபடாமல் பாதுகாப்போம். ரொம்ப விளக்கமாக சொல்ல போனோன்னா, நான் சார்ந்திருக்கின்ற துறைமுக தொகுதியில் கூட இதுவரையில் 1,05,000க்கு மேல் வாக்குப்பதிவு நடைபெறவில்லை. தற்போது ஒட்டுமொத்த வாக்காளர் எண்ணிக்கை 1,11,000 பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இருக்கின்ற வாக்காளர்களை வைத்துத்தான் தேர்தலை நடத்த வேண்டும். விடுபட்டிருந்தால் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்ற இந்த ஜனவரி 9ஆம் தேதிக்குள் விடுபட்டவர்களை வாக்காளர் பட்டியல் சேர்ப்பதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் மேற்கொள்ளும். எங்களுடைய முதலமைச்சர் வழிகாட்டுதல் படி கடந்த தேர்தலில் திமுக போலி வாக்குகளை வைத்து ஆட்சியை பிடித்தது. திமுக மண்ணோடு மண்ணாக 2011, 2016 தொடர்ந்து 2 முறை ஆட்சி அமைத்தது அதிமுக. அதற்கு என்ன கூற்றை இந்த எடப்பாடி பழனிசாமி சொல்லப் போகின்றார்? ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு எதிர்கட்சியுடைய தலைவர் வார்த்தைகளை கொட்டுகின்ற பொழுது அந்த வார்த்தைகளுக்கு தகுதியான கருத்துத்தானா என்பதை ஆராய வேண்டும். அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது இதே வாக்காளர் பட்டியலை வைத்துத்தானே ஆட்சிக்கு வந்தார்கள். அப்படி என்றால் அன்றைக்கு போலி வாக்காளர்கள் திமுக பக்கம் இருந்திருந்தால் அவர்கள் எப்படி ஆட்சிக்கு வர முடியும்? இதை ஊடக நண்பர்கள் தயவு செய்து அவரிடமே கேள்வியாக கேளுங்கள். தான் திருடி பிறரை நம்பா என்ற பழமொழிக்கு இந்த கூற்று உகந்ததாக இருக்கும். தமிழ்நாட்டை விட பீகார் அதிக சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. ஆனால் பீகார்லேயே 62 லட்சம் தான் நீக்கிறாங்க. ஆனால் பீகார் ஒப்பிடும்போது கம்மியாக இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் கிட்டத்தட்ட 98 லட்சம் நீக்கியிருக்காங்க. அதை திரும்பவும் சொல்லுகிறேன்,
எங்களுடைய முதல்வருடைய கொள்கை, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை, தகுதியான வாக்காளர்கள் யாரும் வாக்காளர் பட்டியலில் விடுபடக்கூடாது, தகுதியில்லாத வாக்காளர்கள் யாரும் வாக்காளர் பட்டியலில் இருந்துவிடக்கூடாது என்பது எங்களுடைய கொள்கை. அதற்குண்டான கால நீட்டிப்பு இன்னும் இருக்கின்றது. அதற்குண்டான முழு முயற்சியில் தீவிரமாக களத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கும். ஏமாற்றியவர்களை ஏமாற்ற போகும் தேர்தலாக வரக்கூடிய 2026 தேர்தலுக்கு தமிழிசை நிச்சயமாக தமிழிசைக்கு தொடர்ந்து பாவம் அந்த அக்கா மீது நான் நிறைய மரியாதை வைத்திருப்பேன். எங்கு திருக்கோயில் பார்த்தாலும் பாசத்தோடு இருப்போம். ஆனால் தொடர்ந்து அவருக்கு பாரதிய ஜனதா ஏமாற்றத்தை தான் தந்து கொண்டிருக்கின்றது. வாக்காளர் பெருமக்களும் ஏமாற்றத்தை தொடர்ந்து அவர்களுக்கு தேர்தலில் தந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அந்த விரக்தியில் அந்த ஏமாற்றத்தை வேறு பக்கம் திருப்புகிறார்கள். அந்த ஏமாற்றத்துக்கு உரியவர், அந்த பிம்பத்திற்கு சொந்தக்காரர் அக்கா தமிழிசை தான். அவர்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் ஏமாறப் போகிறார். அவர் சார்ந்திருக்கின்ற கட்சியும் தமிழக மக்கள் அவர்களை ஏமாற்றப் போகிறார்கள். கடந்த 4 வருஷத்துல அமல்துறை சார்பாக 7000க்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்களை நம்ம 7000 இல்லை 9000 கோடி வந்துச்சு. 9000 கோடிக்கு மேற்பட்ட நிலங்களை மீட்க தான் நம்ம அறிக்கையெல்லாம் கொடுத்தோம். ஆனால் ஒவ்வொரு முறையுமே அந்த பொதுநல வழக்கு மதுரை பெஞ்சில் விசாரணைக்கு வரும்போது நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அறநிலைத்துறை சார்பாக இருக்கக்கூடிய அனைத்து நிலங்களையும் கையகப்படுத்துறத அறநிலைத்துறை தாமதமாக செயல்படுது. ஒவ்வொரு வழக்கிலையுமே ஆணையர், இணை ஆணையர்லாம் நேரடியாக விசாரணை பண்ணணும்னு சொல்கிறாங்க. மக்களுடைய வாழ்வாதாரம் என்பதை நாம் கணக்கிட்டு பார்க்க வேண்டும். நீதிமன்ற உத்தரவுக்கு அடிபணிந்து நீதியின் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகின்ற ஒரு மாநிலம் என்றால் மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையில் இருக்க இந்த மாநிலமாகத்தான் இருக்க முடியும். 40 ஆண்டு 50 ஆண்டு குடியிருப்பவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் கணக்கிட்டு நீதிமன்ற உத்தரவையும் செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தினால்தான் சில நீதிமன்ற உத்தரவுகள் தாமதப்படுத்தப்படுகின்றதை தவிர மறுக்கப்படுவதில்லை. நிச்சயமாக நீதிமன்ற உத்தரவுகளை ஏற்று மக்களுடைய நலனையும் கருத்திலே கொண்டு நிச்சயமாக நீதிமன்றத்தின் உத்தரவுகள் செயல்படுத்தப்படும். என் அப்பன் முருகன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், திராவிட மாடல் ஆட்சியின் நாயகனோடு இருக்கின்றார் என்பதற்காகத்தான் இதை ஊதி பெரிதுபடுத்த நினைக்கின்றார்கள். கேட்கல. நீங்களும் அதே சொல்லுங்க, அதான உண்மை. பாரதிய ஜனதா திட்டமிட்டு இனத்தால், மதத்தால், மொழியால் மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இந்தியாவினுடைய இரும்பு மனிதன் என்று போற்றப்படுகின்ற வல்லபால் பட்டேலினுடைய உறுதியும் நெஞ்சுரமும் கொண்ட திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் எங்கள் முதல்வர் இருக்கின்ற வரையில் இந்த பிரிவினைவாதத்திற்கு இடம் தர மாட்டார் என்பது சீமான் அண்ணன் அவர்களுக்கும் தெரியும். அரசியலுக்காக, பேட்டிக்காக, அரசியல் களத்திற்காக திமுகவையும் இதில் இணைத்துக் கொள்கிறார். திமுகவை பொறுத்தளவில் எல்லோருக்கும் எல்லாமே நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றோம். இனத்தால், மொழியால், மதத்தால் தமிழக மக்களை பிளவுபடுத்த எந்த சக்தி ஊடுருவினாலும் நான் ஏற்கனவே சொன்னது போல் இரும்பு கரம் கொண்டு மாண்புமிகு முதல்வர்கள் அடக்குவார்கள். நிறைய வந்துச்சு, இதுக்கு மேலேயே போட போறீங்க. எந்த பர்டிகுலர் விவகாரம்? ஒன்றையும் ஒழிக்காது. ஏற்கனவே முருகன் வேலோடு சுற்றி பார்த்தாரு அண்ணன் எல் முருகன். என்ன ரிசல்ட்டு கிடைச்சிது? இந்த ஆட்சியில் நடந்த போல் எந்த ஆட்சியும் நடக்கவில்லை. திருச்செந்தூரை போய் உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். பழனி முருகன் திருக்கோயிலை போய் உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். திருப்பரங்குன்றம் குடமுழுக்கை போய் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த ஆட்சியில் அனைத்துலக முருகர் பக்தர் மாநாடு நடந்தது? 27 நாட்டை சார்ந்த முருக பக்தர்கள் பங்கேற்றார்கள். லட்சக்கணக்கான மக்கள் 2 நாள் மாநாடு நடைபெற்றது. இந்த வரலாற்று சிறப்பு முருகன் புகழுக்கு புகழ் சேர்த்த ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி. நான் ஏற்கனவே சொன்னபோது கூட சொன்னேன், கந்த சஷ்டியில் ஒவ்வொரு முருகர் திருக்கோயிலிலும் 108 அரசு கலைக்கல்லூரியை சார்ந்த மாணவ செல்வங்கள், HRNC பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு கந்த சஷ்டியினுடைய வகுப்புகளை நடத்தி அவர்களையே முருகன் புகழை பாட வைத்த ஆட்சி இந்த ஆட்சி. முருகன் புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி என்பதை முருகர் நன்றாக அறிந்திருக்கின்றார், உணர்ந்திருக்கின்றார், தெரிந்திருக்கின்றார். ஆகவே முருகக் கடல் எங்கள் முதல்வரோடு கைகோர்த்து கொண்டிருக்கின்றார். எந்த சக்தியாலும் முருகரை எங்களிடமிருந்து பிரிக்க முடியாது.